வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபுள் அப்படின்னு வந்துருச்சுனாலே வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதை பார்க்குறது, எதை பார்க்குறது, எதை 2வது பார்க்குறது அப்படின்னு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆயிரும். அந்த விதத்தில் வந்து ஹோண்டா டியோவில் வந்து கரண்ட் வரல அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இது வந்து எப்படி அப்படின்னா, பவர் காயிலுக்கு மெயின் வந்து உள்ளே போகுதா அப்படின்னு பாருங்கள். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் மெயின் உள்ளே போகுதான்னு பாருங்கள். அந்த ப்ளூ அண்ட் க்ரீனில் வந்து எர்த்து வருதா அப்படின்றத பாருங்கள். இந்த ப்ளூ அண்ட் க்ரீன் வந்து நம்மளுக்கு வந்து கிக் பண்ணால் தான் வந்து வரணும், கிக் பண்ணாமல் வந்து வரக்கூடாது. அதே மாதிரி கண்டினியூவாக வந்து வந்துகிட்டு இருந்தது அப்படின்னாலும் ப்ராப்ளம். இப்போ அதற்கு முன்னாடி வந்து இந்த பவர் காயிலுக்கு மெயின் வருது அப்படின்னா, எர்த்து வரலை அப்படின்னா நீங்கள் அடுத்து செக் பண்ண வேண்டியது பிக்கப் காயில். இந்த சிகேபி சென்சார்னு சொல்லப்படுகிற அந்த சிகேபி சென்சாரில் அந்த 3 ஒயர் ரைட் சைடு வரக்கூடிய அந்த 3 ஒயரை மட்டும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா போதும். அந்த சிக்னல் வந்து இசிஎம்க்கு போகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சிக்னல் கரெக்டாக இருக்குது. சிக்னல் கரெக்டாக இருந்ததுக்கப்புறமும் திரும்பவும் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா, அதுக்கடுத்து வந்து சைட் ஸ்டாண்ட் சென்சார் வந்து கலண்டிருக்கா, அந்த கப்ளர் வந்து பிடுங்கிருக்கான்னு பார்க்கணும். இந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார் கப்ளர் வந்து பிடுங்கிருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். இப்போ நீங்கள் மேனுவலாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அந்த சைட் ஸ்டாண்ட் சென்சார் ஒயரை வந்து நீங்கள் லூப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து கரண்ட் வந்துடும். அப்படி லூப் பண்ணி கரண்ட் வரல அடுத்து வந்து ஃபியூஸ் எதுவும் போயிருக்கா, ஏன்னா இசிஎம்க்கு போகக்கூடிய மெயின் வந்து ஃபியூஸ் வந்து போயிருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து செக் பண்ணணும். இந்த மாதிரி எளிய முறையில் செக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம ப்ராப்ளத்தை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ கடைசியாக ஒரு மெக்கானிக் தோழருக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக அந்த பவர் காயிலுக்கு வந்ததுனால பவர் காயில் வந்து ஓவராக வந்து ஹீட் ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட். இது என்னென்னா இசிஎம்மில் இப்படியும் ஒரு ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்றதையும் நம்மளுக்கு வந்து உணர்த்துது. ஏன்னா பிக்கப் காயில் சிக்னல் வந்து விட்டு விட்டு தான் வரணும். ஆனால் கண்டினியூவாக வருது அப்படின்னா அந்த இசிஎம் போர்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்குன்னு அர்த்தம்.